ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2024 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் க்ரைம் த்ரில்லர் டிவி மினி சீரீஸாக தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற IC814 த காந்தஹர் ஹைஜாக். இப்போ இந்த சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த கதையே இல்லை இந்த சீரீஸே எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உண்மையாக 1999 நடந்த ஒரு ஹைஜாக்கை அதை தழுவி தான் இவங்க எடுத்திருக்காங்க. இந்த கதைக்களத்தின்படி இந்த கதை ஆரம்பிக்கிறதே எங்கே அப்படின்னா டிசம்பர் 24, 1999. அதாவது இந்த 2000 வருஷம் இருக்கும் இல்லையா, இந்த வருஷம் பிறக்கிறதுக்கு ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி தான் சம்பவம் நடக்குது. ஒரு ஃப்ளைட்டு காட்மாண்டுலேருந்து டெல்லிக்கு கிளம்புது. கிட்டத்தட்ட 190 பேர் உள்ளே இருக்கிறாங்க. 179 பேர் பேசஞ்சர்ஸு. இது போக நம்ம பைலட்டு, ஃபஸ்ட் ஆஃபீஸரு, ஃப்ளைட் இன்ஜினியரு, அந்த கேபின் க்ரூ மெம்பர்ஸ்னு எல்லாம் சேர்த்து அவங்க டீம் ஒரு 11 பேர், மொத்தம் 190 பேர் அந்த ஃப்ளைட்டில் பிரயாணிக்கிறாங்க. இப்போ வண்டியை இவங்க இங்கேருந்து எடுத்துடுறாங்க எல்லாம் ஏறினதுக்கப்புறம். இப்போ கரெக்டாக ஏர் ஸ்பேஸுக்கு உள்ள அந்த பிளேன் போன உடனேயே டக்குன்னு அந்த 179 பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க இல்லையா, இதில் ஒரு 5 பேர் படபடன்னு எந்திரிச்சு உங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த ஃப்ளைட்டை வந்து நாங்கள் ஹைஜாக் பண்ணிட்டோம், உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இதில் ஒருத்தன் நேர காக்பீட்டுக்குள்ளே போய் பைலட்டுடைய பொட்டிலேயே வைக்கிறாப்புல துப்பாக்கியை அந்த ஆள். இப்போ நாங்கள் சொல்கிறது தான் இனிமேல் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நடக்கணும். நீ என்ன பண்ணுற, வண்டி டெல்லிக்கு போகலை, இங்கேருந்து நேர காபூலுக்கு விடு அப்படிங்கிறான் அவன். இப்போ பைலட்டாக இருக்கிறதா படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். அவருடைய பேர் சரண்தேவ். அவர், சார் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் உடனேலாம் போகாது, அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கெலாம் நமக்கு ஃபியூவல் கிடையாது, நம்மளால் அதிகபட்சம் டெல்லி தான் போக முடியும் அப்படிங்கிறாரு அவர். அது எனக்கு தெரியாது, ஃப்ளைட்டு பாதியிலே விழுந்து நொறுக்குனால் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எங்களுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அது என்னங்கிறத நாங்கள் பின்னாடி உனக்கு சொல்லுவோம், நீ வண்டியை காபூலுக்கு விடுற அப்படின்னா அவர் திருப்பியும் சொல்கிறாரு, சார் நான் ஒன்று பண்ணுறேன், என்னுடைய டியூட்டின்னு ஒரு சில விஷயங்கள், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஹைஜாக் பண்ணிட்டீங்க இல்லையா, இதை நான் வந்து கீழே என்னுடைய டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அங்கே நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் அவங்கக்கிட்டே நான் சொல்லுவேன், நீங்களும் தெளிவாக அதை கேட்டுக்கங்க அப்படின்னு அங்கே இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாப்புல. இந்த மாதிரி ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, இவங்க காபூலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், என்ன தான் ஃபியூயல் வந்து ஃபுல்லி லோடராக உள்ளே இருந்தால் கூட அதிகபட்சம் 3-4 மணி நேரம் தான் பறக்க முடியும். ஸோ காபூலுக்கு போகிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஆனால் இதை சொன்னால் இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் இன்ஃபர்மேஷனை பாஸ் ஓவர் பண்ணுற இடத்துல பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கட் பண்ணிடுறாரு. யார், நம்ம பைலட்டு. இப்போ நீ என்னவோ பண்ண தம்பி, நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு, நீ காபூலுக்கு வண்டியை ஓட்டுறதுக்கு வெளியே பாரு அப்படின்ட்டு அவங்க மட்டும் சொன்னதே சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் தெரியுறாங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு இல்லையா, கீழே வந்தால் இங்கே என்ன டிசைட் பண்ணுது இந்தியன் கவர்மெண்ட்டு அப்படின்னா, பப்ளிக்கு எந்த காரணத்தை கொண்டும் இந்த இன்ஃபர்மேஷன் போகக்கூடாது. ஏன்னா விடிஞ்சா கிறிஸ்மஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆரப்பறிக்க ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்க தருணத்தில் அவங்களுடைய உற்றார் உறவினர்கள்னு ஃப்ளைட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு பீதியை கிளப்பாதீங்க, இந்த விஷயத்தை நமக்குள்ளேயே டீல் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு டிமாண்ட் என்னன்னு கேட்டு இங்கேயே சால்வ் பண்ணி போனதும் தெரியாமல் வர்றதும் தெரியாமல் நம்மளே ஸ்மூத்தாக இந்த விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசன்ட் மீடியாவுக்கோ பப்ளிக்கோ இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சிலேயே இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த விஷயத்தை அந்த தருணத்தில் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்குது. இதுலேயும் ராவுக்கும் IB இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அங்கே ஒன்று நடக்குது. இங்கே பாரு, என்ன உளவுத்துற, எப்பயுமே ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்தியாவுக்குள்ள நடக்க போகுது, இல்லை ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண போகிறாங்க அப்படின்னா உனக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் வரணுமா இல்லையா, அப்புறம் நான் நீ உளவுத்துற அப்படின்னு இவங்களுக்குள்ள 2 பேத்துக்குள்ளே பெரிய சண்டை ஒன்று அங்கே நடக்குது. இதனுடைய ஹெட்டுக்கும் ஒரு பக்கம் பஞ்சாயத்து நடக்குது. ஏன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து கேட்பாரியா, யார் போய் பதில் சொல்கிறது, இதெல்லாம் உனக்கு முதல்ல வரலையாங்கிறத கேட்பார். வந்துச்சே, மெயிலில் வந்துச்சே, நான் தான் வழக்கம் போல் ஏதோ ஒரு மெயிலை சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல போக விஷயம் அடுத்த கட்டத்துக்கு பற்றிக்க ஆரம்பிக்குது. இப்போ மேலே கவர்மெண்ட் வரைக்கும் போன உடனே, சார் ரைட்டு, நம்மளே ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம், இவங்ககிட்ட நெகோசியேஷன் என்னங்கிறத பேசணும். நெகோஷியேட் பண்ணுறதுக்கு யார் ப்ராப்பராக நெகோஷியேட் பண்ணுறதுல பிஸ்தா அப்படிங்கிற ஆளை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இவங்களுக்கு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அனுப்பணும். இப்போ இந்த ஃப்ளைட்டை கடத்தினது யார் அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தானில் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த ஒரு 5 பேர். இவங்க தான் இந்த ஃப்ளைட்டையே கடத்தினவங்க. சரி, டிமாண்ட் எப்போ சொல்லுவாங்கன்னா இப்போ வரைக்கும் இவங்க சொல்லலை, நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உண்மையாக இவங்க என்ன தான் டிமாண்டை வச்சாங்க, இந்தியன் கவர்மெண்ட் இந்த சிச்சுவேஷனை என்ன தான் ஹேண்டில் பண்ணுச்சு, இறுதியாக போனவங்கெல்லாம் உயிரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த டிவி மினி சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு அனுபவ் சின்ஹா அப்படின்னு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காப்புல. முதல்ல இந்த சீரீஸுடைய டியூரேஷன் என்ன, ரன்னிங் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எபிசோடு, ஒன்னொன்னும் அப்ராக்சிமேட்லி ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் 50 நிமிஷம் வரைக்கும் கூட ஓடுது. டோட்டலாக 6 எபிசோடு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 மணி நேரம் நெருக்கி ஓடக்கூடிய, இல்லை 4.5 மணி நேரத்துக்குள்ளே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கம்மியாக வரும், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் இது. பொதுவாக ஒரு எபிசோடு 1 மணி நேரம் எடுத்து 8 எபிசோடு 10 எபிசோடு 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகிங்க இல்லையா, அதுக்கு இது கொஞ்சம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி 4.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு டிவி மினி சீரீஸ் இது. இதை என்கிட்ட கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு 3 எபிசோடு பரபரப்புடைய உச்சியில் உட்கார வச்சுருப்பாங்க. அதுவும் குறிப்பாக 3ஆவது எபிசோடோட 15-20 நிமிஷத்துலலாம் என்ன நடக்க போதோ தெரியலங்க, இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற ஒரு பரபரப்பு நிச்சயமாக நமக்கு இருக்கும். அந்தளவுக்கு லைவாக அந்த இன்சிடென்ட் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பதபதைப்பையும் அந்த அளவுக்கு பரபரப்பையும் கொடுத்துருப்பாங்க. இதில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 எபிசோடு 4வது எபிசோடு கூட ஓரளவுக்கு பரபரப்பாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5வது 6வது எபிசோடு நல்லா தான் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதில் நிறைய அந்த நெகோஷியேட் பண்ணுற விஷயங்கள் என்ன, அது எப்படி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுது, போனவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, எங்கே நிறுத்தினாங்க ஃப்ளைட்டை அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால ஒரு சில பேர்த்துக்கு இந்த இடம் கொஞ்சம் லேக்கிங்காக போதோ சார் அப்படிங்கிற ஃபீல் வரலாம், நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல வாட்ச் தான். நீங்கள் வந்து ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா டீசெண்டான வாட்ச்சு தைரியமாக நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல சீரீஸ் தான் இது. ஐஎம்டிபியெல்லாம் ரொம்ப ரிலே பண்ணி யோசிக்க வேண்டாம், சூப்பரான ஒரு சீரீஸ் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸு. குறிப்பாக அந்த சரண்தேவ் அப்படின்னு சொல்லி அந்த பைலட்டாக, அந்த ஃப்ளைட்டுக்கு பைலட்டாக வர்ற அந்த கதாபாத்திரம் இருக்குது இல்லையா, விஜய் வர்மா தான் பண்ணியிருப்பாப்புல. ஆக்சுவலாக இதை விட எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸு ஒரு சில படங்கள்லாம் அவர் கொடுத்துருக்காரு. இந்த கதைக்கிழமை அவர் நடிப்பு திறமையை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத விட அந்த கதாபாத்திரம் உண்மையான சுச்சுவேஷனில் என்னென்ன பண்ணுச்சு, அந்த கதாபாத்திரத்துக்கிட்ட என்னென்ன கம்யூனிகேட் பண்ண சொன்னாங்க, அவ்வளவுதான் அதுக்கான ஸ்கோப் இருக்கும். அந்த அளவுக்கு அது ரொம்ப நேர்த்தியாக நீட்டாகவே பண்ணியிருக்காப்புல. நஷருதீன் ஷா, பங்கஜ் கபூர், அரவிந்த் சாமி, தியா மிர்சான்னு சொல்லி பல பேர் அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் மைண்டில் வரலாம், எந்த ஒரு கதாபாத்திரமும் ஐயோ எவ்வளோ பெரிய பிஸ்தா பருப்பு தெரியுமா இருந்தாலும் அவர் போய் நெகோஷியேட் பண்ணுறாரு, இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் எங்கேயுமே ஆர்டிஃபிஷியலாக இதில் வைக்கப்படாது. நடந்த சம்பவம், அதுக்கு இந்த கதாபாத்திரங்கள் கவர்மெண்ட்டோட சேர்ந்து எப்படி என்னென்ன விஷயங்களை ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி நெகோஷியேட் பண்ணாங்க, அவ்வளவுதான். எந்த கேரக்டருக்குமே தனியாக ஒரு டெடிக்கேட்டடான ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி டக்குன்னு கதைக்களத்தோடு அங்கங்கே வந்து கதாபாத்திரங்கள் சொல்லிட்டு டப்புன்னு அதனுடைய ட்ராவல் ஆரம்பிக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து டக்குன்னு பரவாயில்லைங்க ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அப்படின்னு தெரியலாம். ஒரு சில பேர்த்துக்கு என்னங்க கொஞ்சம் ஏதாவது அந்த கதாபாத்திரம் எவ்வளோ வெயிட்டுங்கிறத உங்கள் காமிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இதை நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு என்னமோ இவங்க பண்ணதான் ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த சீரீஸில் அப்படி எந்த ஒரு சம்பவம் கிடையாது. ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு சீரீஸ். அவங்கள தவிர்த்துட்டு மெச்சூர்ட் அடல்ட்ஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எல்லாரும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். பட் ப்ரொஃபானிட்டி ஒரு சில சம்பவங்கள் இருக்குது அங்கங்கே பேசுகிற மாதிரி, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த டிவி மினி சீரீஸ் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரசிகர்கள் நம்மளை நம்பி பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி முதல் ஒரு 3 எபிசோடு வேறு லெவலில் ஃபயராக போகும். 4வது எபிசோடுமே ஓரளவுக்கு நல்லா பரபரப்பாக தான் போகும். 5, 6 கொஞ்சம் வந்து என்ன வந்து இவங்க நெகோஷியேட் பண்ணாங்க, கடைசியாக எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை காட்சிப்படுத்தின 2 எபிசோட்ஸு. அதனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதாக உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக ஓவராலாக டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல டிவி மினி சீரீஸ் தான் இது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்மளை நம்பி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.